வீடியோவில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருந்தார் வந்து, எங்கள் ஜெயம் ரவி ஆர்த்தி ஒன்று சேர்ந்தா கூட வந்து விட மாட்டீங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க பொழுது அப்படின்ற அளவுக்கு வந்து யூடியூபர்களை பொதுவாக அவர் திட்டிருந்தார். அந்த மாதிரியான நோக்கம் துளி கூட கிடையாது என்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து, எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் அவங்கள பிரித்து விட்றது, அவங்கள வந்து அனாமத்தா 2 பேரையும் வந்து திரிய விட்றது, அப்புறம் அந்த குழந்தைகளுடைய மனநிலையை மாற்றுறது, இதெல்லாம் யாருமே விரும்ப மாட்டார்கள். அதை திரும்ப திரும்ப சொல்கிறது தான் வந்து, ஒரு 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 கல்யாணத்திற்கு ஒரு 2 ஜோடிகளை சேர்ப்பது எவ்வளோ பெரிய விஷயமோ, அவர்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக ஒரு அன்போடு நிலைத்து சந்தோஷமாக வாழ்வது தான் வாழ்க்கை. பேரம்பேத்தி எடுத்து அது என்ன சொல்கிறது வந்து, ஆயிரங்காலத்து பயிரினாங்களே அது மாதிரி இருக்கிறது தான். இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி மேற்று பொதுவெளியில் வந்ததனால்தான் இதை இவ்வளோ பேர் பேசுகிறாங்க வந்து. ஆளுக்கு ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க வந்து, அது அவங்க விருப்பம் போல பேசிகிட்டு இருக்காங்க. இதுவரை ஜெயம் ரவி நேரடியாக வந்து இதை பற்றி பேசவும் இல்லை. இந்த மீடியா முன்னாடியே பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தினதில்லை. ஆர்த்தி தரப்புல இருந்து எந்த ப்ரெஸ் மீட்டும் கொடுத்ததில்லை, எங்கேயும் வந்து பேசுனதே கிடையாது அவங்க தரப்புல இருந்து வந்து. அப்படி இருக்கும் பொழுது பொதுவெளியில் அல்லது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் வந்து ஜெயம் ரவி செப்டம்பர் 9ஆம் தேதி. அந்த அறிக்கையை தொடர்ந்து வெடிச்ச பிரச்சனை தான் இது வந்து. அப்புறம் ஜெயம் ரவி தரப்புல இருந்து சிலரிடம் பேசிய தகவல்கள் எல்லாம் பேசப்பட்டது வந்து. என்னன்னா, உச்சகட்டமாக வந்து என் மாமியார் வீட்டில் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தேன், என்னை தொந்தரவு பண்ணாங்க, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க, அவங்க அவமானப்படுத்தப்பட்டேன், அதனால என்ன தாங்க முடியாத மன உளைச்சல் காணேன், எனக்கு சொந்த அக்கௌண்ட் கிடையாது, நான் வந்து எதையும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமைக்கு இருந்தேன் நான். அவங்க எப்படியாப்பட்டவனா, கிரெடிட் கார்டுக்கு கூட வந்து பில்லு கட்ட முடியாத ஒரு ஃபேமிலி, இப்படியெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெயம் ரவி வந்து மும்பைக்கு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னாங்க. ஏர்போர்ட்டில் நடந்து போகிற அந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மும்பைக்கு கிளம்பி போயிட்டாரு. அங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் போட போகிறாரு. அந்த ஆஃபீஸ் போட்டு அங்கேயே வந்து பாலிவுட் படங்கள் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் ரைட் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிருந்து அங்கே பாலிவுட்டில் இருக்கிற நடிகர்களுக்கே வந்து பெரிய வாய்ப்பே இல்லை. பெரிய வாய்ப்பு இல்லைன்னு தாண்டி வந்து பாலிவுட் சினிமாவுடைய அரசியல் என்ன தெரியுங்களா? நீங்கள் சவுத் இந்தியாவிலிருந்து உங்கள் ஊர் ஹீரோயின் ஒன்றா நாங்கள் ஒன்றா நடிக்க வைக்கிறோம். உங்கள் ஊர் நல்ல டைரக்டர் மீன் இட்டடித்த டைரக்டரில் வந்து எங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். உங்கள் ஊர் கேமராமேன்கள் எங்களுக்கு தேவை, ஆனால் உங்கள் ஊர் ஹீரோக்கள் எங்களுக்கு வேணாம், அந்த மதராசி ஹீரோக்கள் வேணாம் என்பதில் அவங்க ரொம்ப தெளிவான ஆட்கள். அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தால் இன்றைக்கு ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் அங்கே பெரிய ஸ்டாருங்க, அவங்கெல்லாம் வந்து அமுச்சு விட்டாங்க. சரி, ஜெயம் ரவி இங்கேயே ஜெயம் ரவிக்கு அவ்வளோ பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் இந்தியில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் பாம்பேயில் தான் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர் தான், ஒரு 3 வருட காலம் அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவர். சரி, இந்த பக்கம் யார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்டேன் நான். கேட்டப்போ அவர் சொன்ன தகவல் என்னென்னா, சார் கிரெடிட் பில்லுக்கு வந்து பணம் கட்ட முடியாமல் இருக்காங்க, மாமியார் வீட்டால் அவமதிக்கப்பட்டேன், அப்புறமா வந்து அவங்க வீட்டில் வந்து தொந்தரவு ஆச்சு, அப்புறம் எங்கள் வீட்டில் இல்லாத காரா, இப்படிலாம் ஜெயம் ரவி பேசிகிட்டு இருக்காரு. இவரை வச்சு 3 சொந்த படம் எடுத்தாங்க. 3 சொந்த படத்திற்கான ஜெயம் ரவி சம்பளத்தோடு சேர்த்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரும் சார் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொன்னார். 100 கோடி ரூபாய் வரும். 3 படம் எடுத்தாங்க. 3 படம் ஓடிச்சோ ஓடலையே, கடைசியாக சைரன் கூட வந்தது வந்து. சைரன் கூட நல்ல பேர் வாங்கி கொடுத்தது, இந்த அளவுக்கு இதுவாகலை. இப்படி ஒரு மாமியார் வந்து ஒரு மாப்பிள்ளைக்காக இது பண்ணுறாங்க. இன்னும் 2வது விஷயம் என்னன்னா, ஆர்த்தியோடைய சுஜாதா விஜயகுமார் அவர்களுடைய அந்த வீடு இருக்கு இல்லையா, கல்பனா ஹவுஸ்ன்ட்டு, சென்னையோடைய மிக மையமான ஒரு பகுதிக்கு வந்து சாந்தம் சர்ச்சுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர், எவ்வளோ பெரிய இது பாருங்க. அவங்களுக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள், ஆர்த்தி அவங்களுடைய சிஸ்டர், ஆண் வாரிசு கிடையாது. இந்த சொத்து இந்த பணம்லாம் யாருக்கு போயிட்டு போகுது, யாருக்கு எழுதி வச்சிருப்பாருங்க, யாருக்கு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, தொடர்ச்சியாக இவர் ஜெயம் ரவியை வந்து அந்த பாடகி கெனிஷ்கா தான் வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இவர் போயிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு தகவல். ஒரு பெண் மேலே நம்ம வந்து வீணா படி சொல்லக்கூடாது. என்னன்னா, அவங்க வந்து நான் வந்து ஒரு ஹீலிங் தெரபிஸ்ட் அப்படின்றாங்க வந்து, ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு வந்து, பல உயிர்களை காப்பாற்றணுங்க அவங்க அப்படின்னு. அது ஒருத்தர் சொல்றாரு வந்து, எங்க சென்னையிலேயே வந்து ஹீலிங் தெரபிஸ்ட்ல வந்து தாத்தாலாம் இருக்காங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருக்காங்க. இவங்களை பார்த்தா அப்படி தெரியலையே நமக்கு வந்து, இவர் பல உயிர்களை காப்பாற்றினாங்க அது இதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாங்க, இல்லைங்க அவங்க ஒரு பாடகி, ஒரு வப்பில் பாடுற பாடகி, அந்த ஹீலிங் தெரப்பி தெரிஞ்சிருக்கிறோம். மேபி எல்லாருக்குமே வந்து ஹீலிங் தெரப்பி பற்றி நிறைய தெரிய ஆரம்பிச்சது
நீங்கள் சேனல்லாம் பார்த்து யூடியூப் சேனல்லாம் பார்த்து கற்றுக்குறாங்க, அதுக்கான கோர்ஸுக்கெல்லாம் போகிறாங்க. அதை வச்சு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அவங்களுடைய இன்ஸ்டா ஐடியை போய் பாருங்க அப்படின்னாங்க. இன்ஸ்டா ஐடியில் அவங்கவுங்க விருப்பம் வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அது ஒரு தனி மனித சுதந்திரம். அது வந்து அவங்கவுங்க சோசியல் மீடியாவில் அவங்கவுங்க விருப்பப்பட்டதை போட்டுக்கலாம். இவர் இது மாதிரி சொல்றாரு. ஆனால் என்னன்னா பரவாயில்ல வந்து இந்த கெனிஷ்கா அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் போயிட்டாரு. அதுல இருந்து அவளால் மீள முடியல. அந்த பெண் ஏற்கனவே திருமணமானவங்க. அந்த திருமணமானதை அவங்க வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க. அவருடைய தாய் ஒரு தமிழர், சென்னை வாசி, தந்தை வந்து ஒரு ஆப்பிரிக்கர் அப்படின்ற ஒரு தகவல் இங்க போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி எப்பா இந்த பிரச்சனை, இது சினிமாக்காரர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை. நான் ஒரு சினிமா செலிபிரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் பேச சொல்ல விரும்பல. அவர் என்ன சொல்றாரு, சார் எல்லார் வீட்லயும் நடக்குது. ஒரு கணவன் மனைவி பிரச்சனை எல்லார் வீட்லயும் இருக்குது. இப்போ எல்லாரும் நோட்டீஸ் அமிச்சா யாரு தான் அப்போ வாழறது அப்படின்னு. அதான் அதெல்லாம் மீறி சினிமாக்காரர்கள் வீட்டில இது நடக்குது. வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கொந்தளிச்சு போய், நான் சொல்றது ஒரு பிரபலமான ஹீரோ, பேர் சொல்ல விரும்பல, கொந்தளிச்சு ஒரு கட்டத்துல அவர் ஒரு நைட்டு சண்டை நடந்து என்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணாரு. இது மாதிரி நான் வந்து விவாகரத்து பண்ண போறேன், பிரஸ் மீட் வச்சு, நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சு பிரஸ் முன்னாடி சொல்ல போறேன்னு நான் சொன்னேன். இருங்க, ஆரப்போடுங்க, ஒரு 2 நாள் போகட்டும், ஒரு 3 நாள் போகட்டும்னு. 4வது நாள் சென்னையில் உள்ள ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல்ல அவர் மனைவி குழந்தைகளோட உட்காந்து ஒரு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கோபம் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் எனக்கு தனிஞ்சு போயிடும். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா என்ன இருக்கும்? இப்படி சினிமா செலிபிரிட்டிகளுக்கு உள்ளவே வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை அவங்க ஆற போட்டு அதை வந்து அடுத்த நிமிஷம் வந்து மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்து சண்டை இல்லாத விஷயம் எங்க இருக்குது? வந்து இப்ப கூட என்னன்னா ஒண்ணு கெட்டு போகல, அந்த குழந்தைகளுக்காக வந்து ஒரு 15 வயசு மகன், ஒரு 9 வயசு மகன், 2 பேருக்காகவும் வந்து ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் உட்காந்து ஒரு 1 மணி நேரம் பேசினா போதும். இந்த இன்னைக்கு பேசாத விஷயமே கிடையாதுங்க. பேச்சுவார்த்தை மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கான போர்களுக்கான விஷயம் இருக்கு இல்லைங்களா? அந்த போர்களுக்கு 2 அதிபர்கள், நாட்டு அதிபர்கள் உட்காந்து பேசினா போதுன்றாங்க எல்லாரும். வந்து நீங்க ஆயத்தை வச்சு 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கணும் கிடையாது, உட்கார்ந்து பேசுங்கன்றாங்க. இதெல்லாம் மீறி எல்லா குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விஷயம் தான் வந்து இது. ஏன் ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயத்துல இப்படி வந்து பூதாகரமா மாத்துறீங்க அப்படின்னு எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, அவங்கவுங்க தரப்புல பேசி 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 பெருசாக்குறாங்க 2 பேர் தரப்புலையும். இதனால தான் வந்து மீடியா அந்த அளவுக்கு எடுத்து பேசுறாங்க அப்படின்னு. மீடியாக்களும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க கூட இவரு தொடர்பு, இவங்க கூட அது வந்து அப்படி மாத்தி மாத்தி உருட்டி யாரும் வந்து கண்ணால் காணவில்லை, காதால் கேட்பதையும் வைத்து பேசுறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஒரு சின்ன ஒரு கதை கூட ஒண்ணு உண்டு. ஒரு கணவன் மனைவி 2 குழந்தைகளோட இருக்கிற ஒரு குடும்பத்துல கணவனுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நாள் வந்து கனவுல வராரு. வந்து நான் மறுநாள்ல இருந்து கிளம்பிடுறேன், கடவுள் வந்து உங்க கூட தான் நான் இருக்கிறேன், உங்க வீட்டுல தான் இருக்கிறேன், நான் மறுநாள்ல இருந்து கிளம்பி போயிடுறேன், ஏதாவது வர வேணா கேட்டுருன்றாரு. இவருக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல, கனவுல வந்து தடுமாறுறாரு. என்ன கேட்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கடவுள் புரிஞ்சுக்கிட்டு சரி உங்க ஒய்ஃப் பசங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணி நாளைக்கு மறுபடியும் கனவுல வருவேன், அப்ப நீ வரதை கேட்டு நான் கிளம்பி போயிடுறேன். மறுநாள் வந்து ஒய்ஃபு பசங்க கூட உட்காந்து சொல்றாரு, வந்து கடவுள் வந்துட்டாரு, கடவுளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, என்ன வேணும்னு. ஒய்ஃப் வந்து எனக்கு இன்னும் 1 மடங்கு அதிகமா தங்க நகை வேணும்னு கேளுங்க. பொண்ணு என்னன்னு சொல்லுது, அப்பாப்பா இதை விட ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வேணும்னு கேளுன்ற. பையன் நான் சொல்றான், எங்கேயாவது ஒரு பண்ணை வீடு வேணும்னு கேளுன்றான். இதை ஒரு வேலைக்காரம்மா வந்து வயசான ஒரு வேலைக்காரம்மா அப்படியே ஒரு வீட்டு வேலை செய்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மெதுவா வந்து, ஐயா இதெல்லாம் கேட்காதீங்க, கடவுள்கிட்ட ஒரு அன்பான, அமைதியான, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், அந்த வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு கேளுங்க அப்படின்னு. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறான். அதே போல கடவுள் மறுநாள் கனவுல வராரு. வந்தவுடனே என்ன வர வேணும்னு கேட்கும்போது, ஒரு அன்பான, அமைதியான, எந்த சண்டை சச்சரவும் இல்லாத இந்த குடும்பம் இப்படியே போயிட்டே இருக்கணும் பொழுது, இதெல்லாம் இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன், நான் கிளம்பி போயிட மாட்டோம்னா, இதெல்லாம் இல்லாதனால தான் நான் கிளம்பி போறேன்ட்டு கடவுள் சொன்ன பிறகுதான் இவனுக்கு புரிஞ்சது. இது ஒரு கதையா சொல்றது. இன்னொன்று கூட உண்டு, காஃபி பீன்ஸ் பிலாசபி அப்படின்னு ஒரு விஷயம், காப்பி கொட்டையுடைய தத்துவம், ஒரு ஆங்கில கதை கூட வந்து. ஒரு கணவன் வந்து பயங்கர டென்ஷனா வரான், அது வீட்டுக்குள்ள வந்து பயங்கரமான டென்ஷனா வந்து ஒய்ஃபு கிட்ட என்ன சொல்றான், நான் பயங்கரமான கோபத்துல இருக்கிறேன், பசி எடுக்குது, உடனே வந்து உணவை ரெடி பண்ணணும். ஒய்ஃப் பாக்குறா, வீட்டுக்காரன் உண்மையிலேயே பயங்கர டென்ஷனா இருக்கிறான். அவனுக்கு பிடித்தமான உணவு எதுனா உருளைக்கிழங்கு, முட்டை, காஃபி ரைட்டுன்ட்டு 3 அடுப்புல 3 பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றினோடனே தண்ணி சலன்னு கொதிக்குது. இவனுடைய டென்ஷன் மாதிரி அந்த தண்ணி கொதிக்குது. ஒரு 2 முட்டையை எடுத்து போடுறா, ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து போடுறா, ஒரு சில காஃபி கொட்டைகள் எடுத்து அதில் போடுறான். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுது, முட்டை வந்துடுது, உருளைக்கிழங்கு வந்துடுது, காஃபி
உள்ளே வந்து அந்த எசன்ஸ் இறங்கி இருக்குது, அந்த கஷாயம் இறங்கி இருக்குது. முட்டையை வந்து ஓட்டெல்லாம் பிரித்து அதை வந்து மிளகுலாம் போட்டு ஒரு இதில் வச்சு இது சால்ட்டு போட்டு உருளைக்கிழங்க வச்சுட்டு காஃபி வடிகட்டி வச்சிடறான். அவன் சாப்பிட்டு முடித்தோடனே சொல்கிறான் வந்து, இந்த உன்னுடைய கோபமாக இருந்தால் அந்த தண்ணியே இருந்தது, அந்த நேரத்தில் நீ எடுத்த முடிவு எப்படி இருந்திருக்கு தெரியுங்களா? ஒரு சாஃப்டான இருக்கிற ஒரு உடைந்து இருக்கிற நிலையில் இருக்கிற ஒரு முட்டை மாதிரி நீ அந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இறுகி போயிருப்ப. ஒரு உருளைக்கிழங்கு மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இன்னும் இறுகி போயிருப்ப. ஒரு காஃபி கொட்டை மாதிரி இருந்ததுனால்தான் அந்த பிரச்சனை இருக்குங்களா, அந்த சுடுதண்ணி அதோடு சேர்ந்து அந்த வாசனை, அந்த கஷாயம், அந்த டேஸ்ட்டு எல்லாம் கலந்த மாதிரி அந்த சுடுதண்ணியை பேலன்ஸ் பண்ணிச்சு பார். இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருந்திருக்கணும். நீ ஒரு காஃபி கொட்டை மாதிரி இருக்கணும். பிரச்சனை ரெண்டு வந்து ஒரு முட்டை மாதிரியும் ஒரு இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரியும் மாற்றிடக்கூடாது தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்ன சொல்றதுன்னா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது கணவனுக்கு இருக்குது, மனைவி இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதை தாண்டி அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ஓவராக கொண்டு போகும்போது தான் அது ஒரு கட்டத்தில் வெடித்து வேறு மாதிரி மாறிடுது அப்படின்னு ஒரு கணவன் மனைவிக்கான கதைகள் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கதை சொல்கிற இடத்துலையோ அட்வைஸ் பண்ணுற இடத்துலையோ இல்லை. ஒரு பொதுவெளியில் வந்த ஒரு விஷயத்தை, பொதுவெளியில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று சோசியல் மீடியாக்களும் யூடியூப் சேனல்களும் நிறைந்து கிடக்கிற இந்த இடத்துல உங்களை பற்றியான ஒரு விஷயத்தை கண்ணு மூக்கு காது வச்சு பேசுவது உங்களுக்கு பாதிப்போ இல்லையோ, ஒரு 15 வயசுல 9 வயசுல இருக்கிற 2 மகன்களுக்குமான எதிர்கால பாதிப்பு என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து இதை நான் வந்து ஒரு பத்திரிகையாளராகவோ ஒரு சினிமா பத்திரிகையாளரோ மூத்த ஒரு நிருபராகவோ சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜெயம் ரவி ஆகட்டும் ஆர்த்தி ஆகட்டும் உட்கார்ந்து பேசி பாருங்க. உட்கார்ந்து பேசி தீர்வாகாத விஷயங்கள் எதுவுமே இல்லை. பேசிதான் பாருங்க, நடக்கிறது நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.